தமிழகத்தில் பாலியல் குற்றங்கள், இந்த பாலியல் குற்றங்கள் அப்படிங்கிறது நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா இது வந்து சட்டம் ஒழுங்குக்கும் பாலியல் குற்றத்துக்கும் நீங்க யோசிச்சு பார்க்கணும். இப்ப எங்க வீட்டுல பீரோ வேணா பூட்டாத போயிட்டேன், ஒரு திருடன் வந்து எடுத்துட்டு போயிட்டான். இதுக்கு சட்டம் ஒழுங்கு சரியில்லை நான் சொல்ல முடியுமா? ஒவ்வொரு குழந்தைகளும், பெண் குழந்தைகளுடைய தாய் தந்தையர்கள் அவங்க குழந்தைகளை பத்திரமா பார்க்கணும். அது வந்து காட்டுக்கு போய் பாத்ரூம் போறேன்னா கூட கூடைக்கு துணைக்கு யாராவது போகணும். ஏனென்றால் நாம வந்து முதல்ல நமக்கு வந்து சுதந்திரம்ங்கிறது வேற, பாதுகாப்பு வேற. நாம முதல்ல பாதுகாப்பாக இருக்கணும். ஆனா இவங்க என்ன பண்றாங்க, அந்த பொண்ணு ஒரு புதர் பின்னாடி போய் மறைஞ்சு நின்று இருந்தது. அப்ப வந்து வந்துட்டாங்க. ஏன் புதர் பின்னாடி போகணும் யோசிச்சு பாருங்க. உடனே போலீஸ் எல்லாத்துலயும் லைட் போடும். போலீஸ் தெருவுகளுக்கு போடுவாங்களா, புதருக்கு லைட் போடுவாங்களா? நான் ஒரு நியாயமான குடிமகனா கேட்கிறேன், கட்சி கிச்சியில விட்டுருக்கேன். ஏன்னா எனக்கு அம்மா இருக்காங்க, மனைவி இருக்காங்க, மகள் இருக்கா, பேத்தி இருக்கா. நான் ஒன்னும் பொன் குழந்தையுடைய அருமை தெரியாம நான் பேசல. தமிழகத்தில் பாலியல் குற்றங்கள், இந்த பாலியல் குற்றங்கள் அப்படிங்கிறது நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா இது வந்து சட்டம் ஒழுங்குக்கும் பாலியல் குற்றத்துக்கும் நீங்க யோசிச்சு பார்க்கணும். இப்ப எங்க வீட்டுல பீரோ வேணா பூட்டாத போயிட்டேன், ஒரு திருடன் வந்து எடுத்துட்டு போயிட்டான். இதுக்கு சட்டம் ஒழுங்கு சரியில்லை நான் சொல்ல முடியுமா? ஒவ்வொரு குழந்தைகளும், பெண் குழந்தைகளுடைய தாய் தந்தையர்கள் அவங்க குழந்தைகளை பத்திரமா பார்க்கணும். அது வந்து காட்டுக்கு போய் பாத்ரூம் போறேன்னா கூட கூடைக்கு துணைக்கு யாராவது போகணும். ஏனென்றால் நாம வந்து முதல்ல நமக்கு வந்து சுதந்திரம்ங்கிறது வேற, பாதுகாப்பு வேற. நாம முதல்ல பாதுகாப்பாக இருக்கணும். ஆனா இவங்க என்ன பண்றாங்க, அந்த பொண்ணு ஒரு புதர் பின்னாடி போய் மறைஞ்சு நின்று இருந்தது. அப்ப வந்து வந்துட்டாங்க. ஏன் புதர் பின்னாடி போகணும் யோசிச்சு பாருங்க. உடனே போலீஸ் எல்லாத்துலயும் லைட் போடும். போலீஸ் தெருவுகளுக்கு போடுவாங்களா, புதருக்கு லைட் போடுவாங்களா? நான் ஒரு நியாயமான குடிமகனா கேட்கிறேன், கட்சி கிச்சியில விட்டுருக்கேன். ஏன்னா எனக்கு அம்மா இருக்காங்க, மனைவி இருக்காங்க, மகள் இருக்கா, பேத்தி இருக்கா. நான் ஒன்னும் பொன் குழந்தையுடைய அருமை தெரியாம நான் பேசல.